வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ ரேக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலேருந்து சத்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி டாக்டர் என்னை வந்து செக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும், இல்லைனா அவங்க ஏதோ ஸ்கேன் எடுக்க என்னை கூப்பிட்றாங்கன்ற மாதிரி சொல்ல, சத்யா இந்த பக்கம் முத்து அப்புறம் மீனா எல்லாரும் டாக்டர் விஷயம்லாம் போட்டு ஆம்புலன்ஸில் என்ன பண்ணுறாங்க, வந்து ரேக்கா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே எப்படியோ ஒரு சில பேர்லாம் கேள்வி கேட்பாங்க, அதையும் சமாளிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. ரேக்கா இருக்கிற ரூமுக்கே போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு 2 ஆளுங்க விட மாட்டாங்க. ஆனால் இவங்க இருக்காங்க இல்லையா, மீனா இங்கிலீஷில் ஏதோ பேசி அதுக்கப்புறம் உள்ளே போய் ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ரேக்காவை கூட்டிக்கிட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ரேக்காவோட அப்பா வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவர் மாடிக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாங்க, ஆம்புலன்ஸ் வழியாக வெளியில் வர அங்கே மேலே போய் பார்த்தா அந்த அடியாளுங்கெல்லாம் ஒரு மாதிரி மயக்க நிலையில் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அப்போ தான் இவருக்கே தெரியும், ஐயோ நம்ம பொண்ணை கடத்திட்டாங்கன்னு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இங்கும் அங்கேயுமா அப்படியே நடந்துகிட்டு இருப்பாரு ரேக்கா அவங்க அப்பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேக்காவையும் சத்யாவையும் கூப்பிட்டு அவங்க பாட்டி வீட்டில் விடுறதுக்காக முத்து வராரு. முத்து வந்து பேசி கிசி விடுறாரு, இங்கே வச்சுக்கோங்க, நான் இது பண்ணுற வரைக்கும் இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்ல, அவங்க பாட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சமைக்கிறேன், நீ சாப்பிட்டு போன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடும் முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.